வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். தசை, கிரகங்களின் தசை வரிசையில் நிறைய கிரகங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது 9 கிரகங்களில் நிறைய பார்த்துட்டோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற கிரகம் சுக்கிரன். பா, கேட்கும்போதே ஆஹா, சுக்கிர திசை பற்றி பேசுகிறாருப்பா. ஏன்னா சுக்கிர திசை வந்தால் பட்டையை கிளப்பிட்டு கொடுக்கும் சார், சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் ஆவலோடு இருக்கிறது எனக்கு உணர முடியுது. சுக்கிர திசை எல்லோருக்கும் நல்லது செய்வாரா? எல்லோருக்கும் அள்ளி கொடுப்பாரா? ஏன் சுக்கிர திசை வந்தும் நான் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன்? ஒன்றுமே இல்லையே, இருந்ததையெல்லாம் இழந்து விட்டேனே. ஏன்னா சார், சுக்கிர திசை பற்றி நீங்கள் ஆஹா ஓஹோங்கிறீங்க. சுக்கிர திசையில் தான் சார் எல்லாமே போச்சு சார். சுக்கிர திசை வந்தால் சார் நான் ஜெயித்தேன், பெரிய ஆளான சார், இரண்டும் நாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ சுக்கிரன் யாருக்கெல்லாம் நன்மை செய்யும், தீமை செய்யும் என்பது இந்த எபிசோடில் தெளிவாக பார்ப்போம். அது எதுக்கு சார் தசாபுத்திகளை நம்ம பார்க்கணும்? முக்கியமாக சார்னா தசாபுத்தி தான் முக்கியம். உங்களுக்கு என்ன கிரகங்கள் வேணாலும் இருக்கட்டும், என்ன கிரக சேர்க்கை வேணாலும் இருக்கட்டும், அது தற்காலிக சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். நிரந்தர சந்தோஷத்தையும் உங்கள் செயல்களுக்கு நிரந்தர வெற்றியும் கொடுக்கின்ற ஒருவர் யாருன்னா உங்களான தசாநாதன் தான். இந்த தசாநாதன் தெளிவாக இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம் போய்கிட்டே இருக்கும். நான் பார்க்கும்போது சாதாரணமாக இருந்தார்ப்பா, இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு எப்படி சொல்கிறோம்? ஒரு தசாபுத்தியில் தான் அவர் ஜெயிச்சிருப்பார். பேச்சு வாக்கில் சொல்லுவோம், சுக்கிர திசை போல் இருக்குப்பா, அதான் பொருளாதாரம், பணம் அள்ளி குவியுது, கார் வாங்கிக்கிட்டாரு, வீடு கட்டிட்டாரு, பங்களா கட்டிட்டாரு, இடமா வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன நடக்குதுப்பா? சுக்கிரன் நடக்கும் போல் இருக்கு. பேச்சு வாக்கில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ சுக்கிர திசை வந்தாலே நமக்கு இவ்வளவும் நடந்துருமா அப்படின்னா, சில லக்னப்படி அந்த சுக்கிர திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின விழிப்புணர்வுக்கான ஒரு விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான எபிசோடாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கணும். சுக்கிரன் அதாவது பணம், பொருளாதாரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசைகள் நிறைவேறுதல், இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்து, சுகம், லக்ஸுரி லைஃப், அழகு, வாசனை திரவியங்கள், இப்படியெல்லாம் ஒரு நீச்சல் குளத்தோட ஒரு வீடு, இப்படியெல்லாம் கட்டி வாழணும்னா சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருக்கணும். சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். சுக்கிரன் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி. ஒருவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலோ, பூர நட்சத்திரத்தில் பிறந்தாலோ, பூராட நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அவங்க பிறக்கும்போதே சுக்கிர திசை இருக்கும். பிறக்கும்போதே ஒருவர் சுக்கிர திசையோடு பிறந்தால் நல்லதா சார் அப்படின்னா, எப்பவுமே சுக்கிரன் இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்து, சுகம், லக்ஸுரி லைஃபுக்கு சொந்தக்காரர்னு சொல்லிட்டேன். அப்போ எப்போ அவர் நல்லது செய்வார் அப்படின்னா, சுக்கிர திசை எப்போ வரணும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, கரெக்டாக குறிப்பிட்ட ஒரு நல்ல ஏஜில் வரணும். ஒரு 30லேருந்து ஒரு 35, 40லேருந்து சுக்கிரன் ஸ்டார்ட் ஆகி நல்ல இடங்கள் இருந்தார்னா பேர், புகழ், அந்தஸ்து, அங்கீகாரம், கௌரவம், வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம், இடம், நிலம், வீடு, சொத்து, சுகம், வாகனம், இப்படி ஒரு சமுதாயத்தில் தலை சிறந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பியூரா பக்காவாக ஒரு தலை சிறந்த ஒரு லக்ஸுரி வெஹிக்கிளில் இறங்கி ஒரு பந்தாவாக நிற்கிறார் அப்படின்னா சுக்கிரனோட ஆசீர்வாதம் வேணும். அப்போ அவர் சுக்கிரன் ஒரு மத்தியம வயசில் வரும்போது சூப்பர். இளமையிலேயே என்ன சார் ஆகும்னா, சுக்கிரனால ஏற்கனவே சொல்லிட்டேன், கேளிக்கை, செல்ஃபோன், லேப்டாப், சினிமா, சீரியல், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், மீடியா, டான்ஸ், பார்ட்டி, பர்த்டே பார்ட்டிக்கு போகிறா சார், ஒரு திருமணத்துக்கு போகிறா சார், இப்படியெல்லாம் சொல்கிறது சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் ஆண்களுக்கு கலஸ்திரக்காரகன். திருமணத்தை ஆண்களுக்கு நடத்தணும், ஒரு மனைவி, நல்ல மனைவி வரணும்னா சுக்கிரனோட ஆசீர்வாதம் வேணும். இதுக்கெல்லாம் சுக்கிரன் தான் காரகர். அப்போ சுக்கிரன் சனி திசையில் யார் பிறந்திருக்காங்களோ, பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த திசையில் யார் பிறந்திருக்காங்களோ, சனி,
அடுத்து புதன், அடுத்தது கேது, அடுத்தது சுக்கிரன். 4வது திசையாக சுக்கிர திசை வரும். அவங்களுக்கு ஒரு இளமையிலேயே ஒரு மத்திம வயதிலேயே சுக்கிரன் வருவதற்கு வாய்ப்பு. அதுலேயும் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்தில் பூசத்துலேயோ அனுசத்துலேயோ அல்லது உத்திரட்டாதிலேயோ 2ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை வரும். ஒரு 30-35 வயசில் வரும். அது நல்ல இடத்துல இருந்துருச்சுன்னா நீங்கள் தான் ராஜா. அள்ளி வீசிட்டு போயிடும். கண்டிப்பாக சுக்கிரன் ராகு கேதுகளோட சேரக்கூடாதுங்க. ராகு கேது கூட மட்டும் சுக்கிரன் சேர்ந்துட்டாருன்னா கடுமையான கலஸ்தர தோஷம். யாருக்கெல்லாம் சுக்கிரன் ராகு கூட சேருதோ அவங்க எல்லாமே பேராசையால் பணத்தை இழந்தவர்கள் தான். ஆமாம் சார், ஒரு வருமானம் வந்துச்சு, பெரிய லெவலில் கொண்டு போய் போட்டு லாக் ஆயிட்டுன்னு சொல்லாத ஆளுகளே கிடையாதுங்க சுக்கிரன் ராகு. பெண்களாக இருந்தால் பெண்களுக்கே பெண்கள் எதிரியாகிறார்கள் சுக்கிரன் ராகுவால். ஆண்களாக இருந்தால் பெண்களால் அவமானமும் போராட்டமும் பிரச்சனையும் சந்திக்கிறார்கள். மனைவியால் தொந்தரவையை சந்திக்கிறாங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை பணத்தை கொண்டு போய் சட்ட ரீதியாக சட்டத்துக்கு புறம்பா எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டு சட்ட ரீதியாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க சுக்கிரன் கேது இருந்தால். அப்போ சுக்கிரன் தான் பணத்திற்கு அதிபதி, சுபகாரியத்திற்கு அதிபதி. திருமணம் நடத்துவதற்கு குருவின் ஆசீர்வாதமும் அந்த திருமணத்தில் குதூகலம் இருப்பதற்கு சுக்கிரனின் ஆசீர்வாதமும் வேணும். இதை மறந்துடாதீங்க. அப்போ சுக்கிரன் என்பவர் ஒரு வலுவானவர், பலமானவர். மேச லக்னத்திற்கு சுக்கிரன் மாரகாதிபதி. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வார். அவங்க ஆயுள் பலம் நல்லா இருந்ததுன்னா தப்பு நடக்காது. ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி ஆகிறார். நோயையும் கொடுப்பார், கடனையும் கொடுப்பார், வழக்கையும் கொடுப்பார், நல்லதையும் செய்வார். மிதுன லக்னத்துக்கு 5 குடையவர், 12 குடையவர். இருந்தாலும் 5ஆம் வீட்டு வேலையை சூப்பராக செய்வாருங்க. வளர்ச்சி, வெற்றி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவார். கடக லக்னத்திற்கு சுகாதிபதி, லாபாதிபதி, பாதகாதிபதியாகவும் இருக்கார். சுகத்தையும் கொடுத்து லாபத்தையும் கட்டாயம் கொடுப்பார், பாதகத்தையும் கூடவே சேர்த்து செஞ்சுட்டு வருவார். சிம்ம லக்னத்துக்கு 3-10 குடையவர். ஸோ சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகுமானா ஆகாது. ஆனால் நல்லது செய்யுமானா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாருன்னா நல்லது செஞ்சிருவார் சுக்கிரன். குறிப்பாக 4, 7, 10, 11, 1, 5, 9 திரிகோண கேந்திரங்களில் இருந்தால் அசுர வளர்ச்சி. 6, 8, 12 இருந்தால் வளர்ச்சி இல்லை. யாருக்கு 6, 8, 12 இருக்கலாம் சுக்கிரன் அப்படின்னா சில லக்னங்களுக்கு அது விதிவிலக்கு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து கன்னி லக்னத்துக்கு முதல் தர யோகம்ங்க. 2, 9 குடையவர். 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் தனம், குடும்பம், வாக்கு, பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த சுக்கிர திசை மட்டும் கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு 30 வயசில் வந்துருச்சுன்னா வெளிநாடு, வெளியூர், பொருளாதார, பணம், வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்கல்வி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் அள்ளி குவிச்சிருவாங்க. அடுத்தது துலா லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி ஆகிறார். நல்லதையும் கெட்டதையும் செய்வார், அவமானத்தையும் கொடுக்குறார், நல்லதையும் செய்கிறார். விருச்சிக லக்னத்துக்கு 12, 7 குடையவர். மனைவி வர்க்கம், மனைவியினால் ஒரு விரயங்கள், வைத்திய செலவுகள், கல்யாணத்துக்கு அப்புறம் அதிக வைத்திய செலவுகள், இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க. தனுசு லக்னத்துக்கு 6 குடையவர். அவரும் போய் கெட்டு போயிடணும். நல்ல இடத்துல இருந்தால் 10 நாளைக்கு வருமானம் வருது, 20 நாளைக்கு வருமானம் வரல சார், என்ன வாழ்க்கை சார், கடன் வாங்குகிறோம், வழக்கு வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, நோய்க்காக வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி போராடுறாங்க. அடுத்தது மகர லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதிங்க சுக்கிரன். மகர லக்னத்துக்கு 5, 10 குடையவர். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி. அவர் மகர லக்னத்துக்கு மட்டும் சுக்கிரன் உச்சம் பெற்று உட்கார்ந்து அது உத்திரட்டாதியில் எதுவும் உட்கார்ந்துட்டாருன்னா அள்ளி வீசிடுவாருங்க மகர லக்னத்துக்கு. உங்களுக்கு அந்த பீரியடு தலை சிறந்த பீரியடாக இருக்கும், மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை. அடுத்து கும்ப லக்னத்துக்கு பாக்கியாதிபதியும் பாதகாதிபதியும் நல்லதையே செய்வார். வரவே கூடாது சார் சுக்கிர திசையே அப்படின்னு யாருக்கு சொல்ல பொருந்தும்னா மீன லக்னத்துக்கு தான். அஷ்டமாதிபதியும் 3 குடையவர். அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் வந்தார்னா ஏன் சுக்கிரன் வந்ததுன்னு அழுகாத குறையாக இருக்குங்க. போராட்டம்தான். யாரெல்லாம் உத்திரட்டாதி, பூசம், அனுசத்தில் பிறந்திருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் சுக்கிரன் மீன லக்னத்தில் இருந்தால் அஷ்டமாதிபதியாகி கடும் போராட்டத்தை தருகிறார். எனவே மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த அஷ்டமாதிபதி தோஷத்தால் கடும் பிரச்சனை. மீன லக்னத்துக்கு சுக்கிரன் ஏதாவது நீசமாயோ 6, 8 இருந்தால் 12 இருந்தாலோ தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா கடுமையான சிக்கலை கொடுத்து ஒரு போராட்டம் பண்ணி நொறுக்கித்தான் போவார். எல்லாருக்குமே சுக்கிரன் நல்லதை செஞ்சிருவாரான்னு இல்லை.
முதல் தர யோகம் மிதுனத்துக்கு செய்கிறாரு, கன்னி லக்னத்துக்கு, மகர லக்னத்துக்கு, கும்ப லக்னத்துக்கு. அடுத்தபடியாக இரண்டாம் 50% துலாம் அண்டு ரிஷபம் லக்னாதிபதிங்கிற பேரில் செய்வார். அப்புறம் எல்லாமே ஒரு நார்மல் தான். இந்த முதல் தர யோகத்தை செய்யக்கூடியவங்களுக்கு சுக்கிரன் 1, 4, 7, 10 அல்லது 5, 9 திரிகோண கேந்திரங்கள் எங்கேயாவது இருந்துட்டா, கேந்திர திரிகோணாதிபதிகளோட சேர்ந்துட்டு அதில் சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டா அபரிவிதமான பொருளாதாரம். ஒருத்தருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா குரு சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்க வேண்டும். அந்த சுக்கிர திசையில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிஸ், சுக்கிரன் திசையில் தான் சுகர் வரும். சுக்கிரன் தான் அந்த சுகருக்கும் காரணம். இன்சுலின் சுரக்கிறதுக்கும் அந்த டயபெட்டிஸ்க்கும் காரணம் சுக்கிர பகவான் தான் உங்கள் உடம்புல. அப்போ சுக்கிர திசை வரும்போது பணத்தையும் கொடுப்பாரு, கூடவே சக்கரை வியாதியும் கொடுத்துருவார். பொருளாதாரம் 1 கோடி 4 கோடி 10 கோடின்னு வரும். காலையில் பார்த்தா பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்ருப்போம். அதுக்கும் சுக்கிரன் தான் காரணம். பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கறதுல சுக்கிரன் வல்லவர். வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தை கொடுக்கறதுல சுக்கிரன் வல்லவர். எனவே நான் மேற்சொன்ன அமைப்பில் உங்கள் ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா சுக்கிரன் அனைத்திலும் கொடுக்க கடமைப்பட்டவர். யாருக்கெல்லாம் சுக்கிர திசை நடக்கிறதோ தீங்காக இருப்பவர்களுக்கு தீமை விலகட்டும், நல்லது நடப்பவர்களுக்கு மேலும் நன்மை ஓங்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.